தமிழ்நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்களும் தற்போது ஆளும் ஆட்சியாளர்களும் பொய் வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றி ஆட்சி நடத்துவதாக குற்றம் சாட்டியுள்ள பிரேமலதா, தமிழ்நாட்டில் நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என வினா எழுப்பியுள்ளார். நம்ம மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய வாக்குறுதிகள் நிறைய இருக்கிறது. இப்ப ஆட்சியாளர்களும் ஆண்டவர்களும் வந்து பொய் வாக்குறுதிகளை கொட்டி கொடுத்து மக்களை ஏமாற்றி ஒரு ஆட்சியை நடத்துகின்ற நிலைமை தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல நம்ம மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. ஆனா நம்ம தலைவர் கண்ட கனவு லட்சியம் யாருக்காக? தமிழக மக்களுக்காக தானே, யாருக்காகவும் இல்லை. தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, எங்க பார்த்தாலும் செயினை புடுங்கிறது, கொலை பண்றது, பட்ட பகல பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. யார் இதெல்லாம் செய்யுது? காவல்துறை ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க? இப்ப ஒண்ணுல இந்த திருவண்ணாமலையில நடந்துச்சு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, தெரியல உங்களுக்கு எல்லாம். அப்பா அம்மாவையும் பொண்ணு கிரிவலம் போயிட்டு வராங்க. அந்த பட்ட பகல அந்த அம்மாவையும் பொண்ணையும் யார் தூக்கிட்டு போறான்? காவல்துறையை சேர்ந்து 2 பேர் பைக்ல தூக்கி உட்கார வச்சுட்டு போய் அந்த பொண்ணை சீரழிச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த காவல்துறையை சேர்ந்தவர்களை சஸ்பெண்டும் பண்ணல, எதுவுமே பண்ணல. அதனால இப்ப நான் சொல்றேன், மக்கள் சார்பா அரசுக்கு இது என்னுடைய நான் என்ன இங்க பேசுறேன், யார் காதுக்கு போகணும் நிச்சயம்